सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தேவி பாகவதம் 4வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயத்துல இருக்கும். 64 ஸ்லோகம் இருக்கு. மேல வர ஸ்லோகங்களும் அடுத்த அத்தியாயங்களும் இந்த கர்மா சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி கர்மா எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கர்மாக்கள் எப்படி பலன் கொடுக்கறது, அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி, அதாவது வசுதேவரே அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இது எப்படி ரூல் பண்றதுங்கிற விஷயங்கள்லாம் அது எடுத்து விசேஷமா இந்த இடத்துல அதை பத்தி, அதாவது நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டங்களை அந்த கர்மாவை உபயோகப்படுத்தி எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு இதை டேக் இட் இன் இட்ஸ் ஓன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை இயல்பா எடுத்துக்கிறதுக்கு எப்படி கத்துக்கணும் அப்படின்னு அந்த கர்மாக்களை பத்தி வரக்கூடிய, அதாவது ஒவ்வொருத்துக்கும் மனசுல கஷ்டம் வருது, அவளுக்கும் இதுக்கு இது இருக்கு, கேள்விகள் இருக்கு. இப்ப கர்மா தான் பிரதானம், கர்மா தான் எல்லாமே, கர்மாவை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாதுன்னா அப்ப டாக்டரத்துக்கு எதுக்கு போனோம்? மந்திர சாஸ்திரங்கள்லாம் ஏதாவது சில குணங்க ஆகணும்னு சொல்லிட்டு மந்திர சாஸ்திரங்கள்ட்ட போறோம், மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்றோம் இல்லையா? அப்ப கர்மாவனால ஆறுது ஆக போறது எதுக்கு மந்திர சாஸ்திரங்கள், டாக்டர்கள்? அதாவது ஒரு விஷயத்தை ரிட்ரஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு கஷ்டத்தை மாத்துறதுக்கு நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோமே, அந்த முயற்சியினால லாபம் வரும்னு சொல்ல முடியாது. கர்மா தான் பிரதானமா இருந்தா அந்த முயற்சி பலன் இல்லாம போயிடுமே. அது மட்டும் இல்ல, அதுக்கும் அந்த வசந்தே வசந்தே ஜோதிஷா எஜேத ஜோதிஷ்டாமேன சொர்க்ககாமோ எஜேத இதெல்லாம் வருது இல்லையா? அதாவது சோமயாகம் பண்ணினா சொர்க்கம் வருதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது சோமயாகம் பலன், அதாவது கர்மா இருந்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க போறது. சோமயாகம் பண்ணினதுனால சொர்க்கம் எப்படி சொல்ல முடியும்ன்ற கேள்விகள்லாம் வருதோ இல்லையா? எல்லாமே கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே தெய்வம்னா கர்மா விதி அப்படின்னு விட்டாக்க நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு அவ மனசு கஷ்டம். இது கேள்வி இந்த கேள்விக்காகன்றது இந்த கேள்வி இல்ல, ஆக்சுவலா தேவகி தான் இந்த கேள்வியை கேட்கிறா. ஏன்னா தேவகியோட அந்த குழந்தைகள் எல்லாம் கம்சன் கொண்டு போறோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல தேவகி மனசுல அவளுடைய கோபம், அவளுடைய தாபம், அவளுடைய ஆற்றாமை அதெல்லாமே இந்த கேள்விகளாக பரிணமிக்கிறது. அது கோபம் தாபத்தினாலும் இந்த கேள்விகள் வரதா இருந்தாலும் சமயத்துல நம்ம மனசுலயே வரக்கூடிய கேள்விகள் தானே. அது கேள்விகள் மட்டும்ங்கிறது இல்ல, அந்த ப்ராப்பர் கான்டெக்ட்ல, அதாவது நம்ம கஷ்டப்படும் போது அந்த கேள்வி பிரதானமான கேள்வியா முக்கியமான கேள்வியா இருக்கு. அதனால அந்த கேள்வி எப்படி அப்ளை ஆகுது, அந்த கேள்வி எப்படி ரைஸ் ஆகுது, அந்த கேள்வியை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை வசுதேவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு இல்லையா? அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு. அதுல வசுதேவரும் தேவகியுமே இங்க பிறந்ததே, அதாவது கஷ்யப்பருடைய பிள்ளை காஷ்யபர், அவரும் அதிதியும் சாபத்தினால பிறந்திருக்கா. தேவகிக்கு இந்த குழந்தைகள்லாம் சாபனம்ங்கிறது திதி, அதாவது காஷ்யபரோட 2வது பொண்டாட்டியான திதி இருக்கா இல்லையா, அந்த திதி தேவகிக்கு கொடுத்த சாபம். சோ அந்த தேவகி சுரமா, அதாவது அந்த இடத்துல அதிதி சுரமாங்கிற அவ 2 பேரும் என்ன பண்ணிருக்கா, தேவகியாகவும் ரோகிணியாகவும் பிறந்திருக்கா. அது நம்ம முதல் 2-3 சர்க்கங்கள்ல அந்த கதை வந்தது. அந்த கதை இப்ப என்ன இருக்குன்னா பாக்கி நடுவுல வெவ்வேறு விஷயங்கள்லாம் வந்தது. இப்ப அந்த கதை கண்டினியூ ஆகுது, தொடர்றது. அதான் பார்ப்போம். தச்சுத்வா வசனம் கம்சஹா விஸ்மிதோ பூம் மகாபலஹ தேவவாச்சம் தாம் மத்வா சத்யாம் சிந்தாம் அவாபசஹ. அதாவது கம்ச மகாபாக தேவகி கர்ப்பசம்பவா அஷ்டமஸ்து சுத ஸ்ரீமான் தவஹந்தா பவிஷ்யத்தின்னு அந்த ஆகாசவாணி, அதாவது ஹே கம்சா, உனக்கு என்ன ஆகும், தேவகியினுடைய வயசுல பிறக்க போற 8வது குழந்தை உனக்கு ஹந்தா, உன்னை கொல்றவனா ஆக போறது அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆயிடுது, தேவவாணி வந்தது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, தேவவாணி எதுக்குன்னு நம்மளுக்கு இருக்கு. அவளுக்கு விதி பிரகாரம் என்ன நடக்க போறதோ அது நடக்க போறது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. அப்ப அந்த இடத்துல தனியா இந்த விதி எதுக்கு, இந்த தேவவாணிங்கிறது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா பின்னாடி கம்சனை இது பண்றதுக்காக அவன் தேவகியை கொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். தேவகியை கொண்டுட்டாக்க தேவகி வயசுல பிறக்கிற குழந்தையே இல்லாம போயிடுமே அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு சாபம்
தேவிக்கு வந்து காராகிரகத்துல அதாவது ஜெயில கஷ்டப்படணும், அவளுக்கு பிறந்த 7 குழந்தைகள் செத்து போயிடும் அப்படின்னு திதி அவளுக்கு கொடுக்குற சாபம். குழந்தை பிறந்த உடனே பிறந்து அவளுக்கு செத்து போயிடுங்கிற மாதிரியான ஒரு சாபம். அந்த சாபம் இருக்கிறதுனால இது என்ன பண்றா, தேவகிக்கு குழந்தை பிறந்தாகணும். அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னாக்க சாகணும், இந்த பிறந்த உடனே சாகணும். அது தானா சாக முடியாது, அது வந்து யாராவது அது சாகடிக்கணும். அப்ப என்ன பண்ற, கம்சன் தான் அந்த இடத்துல சாகடிக்கணும்ட்டு அது திதி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்ப கம்சன் அந்த குழந்தைய இவன் என்ன பண்றான்னா, முதல் குழந்தை பார்த்த உடனே அழகா இருக்கு, நல்லா இருக்கு, அது கியூட்டா இருக்குன்னு உடனே இந்த குழந்தைய நான் இது கொண்டுவானே, எனக்கு 8வது குழந்தை தானே இதுவா வரப்போறது, எனக்கு விதியா இருக்கு, இந்த முதல் குழந்தைய நான் பண்ணுவானே, எடுத்துன்னு போயிடு அப்படிங்கிறான் இவர்கிட்ட, வசுதேவர்கிட்ட. அதை சொன்ன உடனே என்ன ஆயிடுதுன்னா, அந்த இவர் இருக்காரு நாரதர் அந்த இடத்துல வந்து, நீ என்னடா தேவர்கள் ட்ரிக்கு தெரியாம பேசுற, 8ங்கிறது நீ இப்ப இந்த குழந்தைய முதல்துன்னு வச்சிருந்தேன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சா 8, தசமஸ்தோமசி மாதிரி எந்த குழந்தை வேணா 8ஆ இருக்கலாமோ இல்லையோ, கீழே இருந்து ஆரம்பிச்சா முதல் குழந்தைய 8, நடுவுல 2வதுல இருந்து ஆரம்பிச்சா 3ஆம் குழந்தை 8, அந்த மாதிரி இது என்ன ஆகும், எந்த குழந்தை வேணா இருக்கலாம். நாளைக்கு எந்த குழந்தை 8ன்னு யாரும் கணக்கு பண்ண முடியாது, கணக்கு பண்ண மாட்டா, எப்படி வேணாலும் கணக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணுதான். அதை புரிஞ்சு கம்சன் என்ன பண்றான், ஆஹா இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்றான், அந்த குழந்தைய கொண்டு வான்னு சொல்லி கொண்டு விடுறான். ஏன்னா இப்ப கம்சன் அந்த குழந்தைய மேல கொள்ள வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதோடு மட்டும் இல்ல, அவன்கிட்ட பேசும்போது இந்த ஆகாசவாணி இது நிஜமா சத்தியமான வாக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கலப்பி விட்டுருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பண்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிருக்கலாம் இல்லையா. அதனால இதை வந்து இது தேவவாணின்னு எடுத்துட்டு இது ஆகாசவாணி சத்தியம்னு எடுத்துட்டு இது பேர்ல எப்படி ஆக்ட் பண்றது, அதெல்லாம் வந்து நீ வந்து ஒரு ஆத்தென்டிக்கா இது ப்ரூஃப் எடுத்துக்கணுமா வேண்டாமா, அது இல்லாம இதை வந்து ஜஸ்ட் பிளைண்டா இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்றதுங்கிறது தப்புன்னு அவெல்லாம் வந்து என்ன பண்றா நிறைய, அதாவது இந்த தேவவாணியை many people are not prepared to accept it. That may be a prank or it may be a play by some enemies of Vasudeva or Kamsa அப்படின்னு கூட அங்க வந்து என்ன பண்றது ஆர்குமெண்ட் அதுல போறது. சோ எந்த அளவுக்கு மேக்சிமம் முடியுமோ அவளை என்ன பண்ணிருக்கா, ஒரு மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துன்னு போயிருக்கா. ஆனா விதி எப்படி இருக்கு, அந்த 7 குழந்தைகளுக்கு சாபம், அந்த சாபத்தினால என்ன பண்ணணும், குறுக்க வரணும்ட்டு மேல மேல கதை அப்படி போறது. அதனால அந்த சாபத்தை கம்சன் நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவனுக்கு அந்த தலைவிதி, அவ்வளவு கஷ்டத்தையும் அந்த பாபத்தை சம்பாதிச்சுக்கணும்னு அவனுக்கு தலைவிதி. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அது தேவவாணியா வருது, அது உனக்கு இந்த 8வது குழந்தைனால தகராறு அப்படின்னு தேவவாணியா வருது. இல்லைனாக்கா அந்த கம்சனுக்கு வந்து அது ஞாபகம் இருக்க போறதுல தெரிய போறதுல அந்த கிட்டே போறது இல்லையே. சோ அதுதான் அங்க முக்கியமா இருக்கிற விஷயம். அதனாலதான் அந்த தேவவாணி என்ன எடுத்து, அதான் இந்த டிவைன் டிசைன் சொல்ற மாதிரி, எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் பின்னாடி ஏதோ ஒரு எஃபெக்ட, பின்னாடி ஏதோ ஒண்ணு காட்டணும், இல்ல ஏதோ ஒண்ணு ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்துறதுக்கு வசதியா தான் அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறது. நடக்கும்போது நம்மளால ஏதோ ஒண்ணு தீமை புரிஞ்சுக்க முடியாது, நடந்து முடிஞ்சா விட்டு அதை பத்தி அப்புறம் யோசிச்சோம்னா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமே ஒழிய நடக்கும்போது புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பிரிவா சொல்றதுலாம் இருக்கு பாருங்க. அதாவது குருன்னு நம்ம யாரை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கோமோ அவ என்னத்துக்கு நம்மள ஆசீர்வாதம் பண்றாளோ இல்ல எந்த பண்ணுன்னு சொல்றாளோ அதெல்லாம் என்ன பண்ணணும், கண்ண முடிந்து அவ சொல்றதை கேட்டுன்னு பண்ணிட்டு இருக்கணுமே ஒழிய அதை நம்மளால ஆராயவும் முடியாது, ஆராய்ஞ்சா புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு காஸ்மிக் லெவல்ல இருக்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும். சாதாரண சின்ன நம்மளுக்கு ஏற்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும்போது எல்லாத்தையும் தொட்டு இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தினுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது. அதுதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆகாசவாணி கேக்குது. சச்சுத்வா வச்சனம் கம்சஹா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே விஸ்மிதா பூத் மகாபலஹா, மகாபலஹா அப்படின்னு சொன்னோம்னாக்க கம்சன் மிகுந்த சக்தி படைத்தவனா இருக்கான் இல்லையா. மகாபலஹா விஸ்மிதா, சடன்லா என்ன ஆயிட்டான், விஸ்மிதகான்னா ஆச்சரியப்பட்டான்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல விஸ்மிதகான்னா தூக்கி வாரி போட்டது ஒரு மாதிரி இது ஆயிட்டான். சடனா அவனுக்கு வந்து என்ன ஆயிட்டான்னாக்க சகிதஹா, திடீர்னு நடுங்கி போயிட்டான். என்னடா இது இவ்வளவு சடனா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கறது அப்படின்ட்டு. விஸ்மிதகாங்கிற வார்த்தைக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதான் நம்ம வந்து சாதாரணமா நம்மளுக்கு ஒண்டர் அப்படின்ற ஒரு சென்ஸ்லதான் எதிர்பாராம நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் இருக்குல்ல, விஸ்மயம் அப்படின்னு சொன்னா எதிர்பாராம ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள். அந்த எதிர்பாராம ஏற்படக்கூடிய உணர்ச்சி முக்கியமா ஆச்சரியங்கிறது எதிர்பாராத இருக்கிற உணர்ச்சியா இருக்கும். சஸ்பென்ஸ், இந்த பயத்துல தூக்கி வாரி போடுறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சிகளும் கூட விஸ்மிதாங்கிறதுல வரும். சோ விஸ்மிதோ பூத், அவனுக்கு தூக்கி வாரி போடுறது. அதை கேட்ட உடனே என்ன பண்ணா, சடனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆகுது, என்ன எதுவும் தூக்கி வாரி போட்டு நடுங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா தேவவாசன் மத்துவா அந்த மாதிரி கேட்ட வார்த்தைய பின்னாடி வரும்போது சொல்ல போறா, இதெல்லாம் யாராவது பிராங்க்ஸா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன பண்ணா, தேவவாசனுக்கு தாம் மத்துவா அந்த வார்த்தையை என்ன பண்ணா, தேவவாசம் இது ஆகாசவாணி தேவதைகள் யாரோ இவனுக்கு என்ன பண்ணா, இவனை கைட் பண்றதுக்காக, இவனை சேவ் பண்றதுக்காக, இல்ல இவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, இல்ல இவனை காஷன் பண்றதுக்காக
அதுக்காக தேவவாசன் தேவதைகள் தான் யாரோ என்ன பண்ணிருக்கா, இவனுக்கு அனுகூலமான தேவதைகள் யாரோ அந்த காஷன் பண்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா, அந்த கைடன்ஸ் கொடுத்திருக்கா அப்படின்னு தாம் மத்வா சத்தியாம் அந்த தேவவாசத்தை என்ன பண்ணா சத்தியாம் மத்வா அந்த வார்த்தை உண்மைதான், அதாவது நடக்க போற உண்மையாக நடக்க போற விஷயத்தை தான் அந்த வார்த்தை சொல்றது. இதி மத்வா சிந்தாம் அவாபசகா ஒரு கவலை வந்தது. இப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கவலை. அதாவது தன்னை தான் எப்படி காப்பாத்திப்போம், கிங்கரோமி தி நான் என்ன பண்ணுவேன், இப்ப இந்த நேரத்தை என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இது சஞ்சிந்திய விமர்சம் அகரோத்ததா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். விமர்சம் அனாலிசிஸ். நிகத்தியேனாம் நமே மிருத்யு பவேத் அத்தியோ சத்வரம் அத்தியைவ ஏனாம் நிகத்திய இவளை இன்னைக்கே நான் கொண்டுட்டேன், தேவகியை கொண்டுட்டேன்னாக்க இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை தானே எனக்கு மிருத்யுவாகப்படுது. இவ இருந்தா தானே இவளுக்கு குழந்தை பிறக்கும், இவளே இல்லைன்னா இவளுக்கு குழந்தை பிறக்கப்படுறது இல்லை, அதனால எனக்கு மிருத்யு வராது இல்லையோ அப்படின்னு. நிகத்திய ஏனாம் நமே மிருத்யு பவே அத்தியைவ சத்வரம் இன்னைக்குதான் டெஃபினட்டா இன்னைக்கே நான் இவளுக்கு தீர்மானம் இது பண்ணிட்டேன்னா தீர்த்து கட்டிட்டேன்னா சத்வரம் உடனே நான் தீர்த்து கட்டிட்டேன்னா எனக்கு வந்து நிச்சயம் இது வராது அப்படின்ட்டு. உபாயோ நான்யதாசாஸ்மின் காரியே மிருத்யு பயாவகே காரியே மிருத்யு பயாவகே மிருத்யு பயாவகே அதாவது ஒரு மரண பீதியை கொடுக்கக்கூடியதான இந்த காரியத்துல அந்நிதா உபாயா வேற வழி இல்லை. அதாவது என்னை காப்பாத்திக்கிறதுக்கு அதாவது மரணத்துல இருந்து என்னை காப்பாத்திக்கணும்னா வேற வழி இருக்கிறதா தெரியல. எம் பிதிருஷ்வசா பிதிருஷ்வசான்னா இந்த இடத்துல சிஸ்டர்னு அர்த்தம். சாதாரணமா பிதிருஷ்வசான்னா அப்பாவோட சகோதரி அத்தைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிதிருஷ்வசான்னாக்க பெட்டர்னல் சிஸ்டர். எம் பிதிருஷ்வசா பூஜ்யா சோ பெட்டர்னல் சிஸ்டர் இருக்கிறதுனால அதாவது அவனுக்கு வந்து சித்தப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பூஜ்யா அதாவது என்னால கௌரவமாக மரியாதையாக நடத்தப்பட வேண்டியவள். எம் பிதிருஷ்வசா பூஜ்யா கதம் ஹன்மீத்ய சிந்தையது. ஒரு பக்கம் என்ன ஆயிடுது, ஸ்ரீவதம்ங்கிறது மகா பாவமா சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இதுல பார்த்தோம் முன்னாடி, அதாவது இதர்கள்லாம் இருக்கிற தேவதைகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க அதாவது 3வது ஸ்கந்தத்துல அந்த அசுராளுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை வருது. அசுராளுக்கும் தேவர்களுக்கும் அப்ப சண்டை வரும்போது அசுராலாம் அந்த நேரத்துல அவளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. என்னை காப்பாத்தும்போது அந்த பிருகுபத்னி இருக்காளே பிருகுபத்னிய வந்து என்ன ஆகும்னாக்கா அவள்கிட்ட போய் சரணடைகிறா. பிருகுபத்னி யாருமே நீங்க எங்கிட்ட வாங்க நான் அவங்களை காப்பாத்துறேன்னு தன்னுடைய ஆசிரமத்துல அந்த அசுரால் அவ்வளவு பெரிய ஏத்துக்கிறா. பிருகுபத்னியை தாண்டி யாராலையும் தேவர்களால உள்ள போக முடியல, அவளுடைய தபோபலம். அப்ப என்ன பண்றதுனாக்க இப்ப அவளை இது பண்ணாதான் சம்ஹாரம் பண்ணாதான், அதாவது அவளை தாண்டி உள்ள போக முடிஞ்சாதான் அவன் தேவையில்லாம அசுராலை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்து அசுராளுக்கு அபயம் கொடுத்துட்டாதான் அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணா விஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் இருக்கேன் அந்த சக்கரத்தை விட்ட உடனே அது என்ன பண்ணிடுதுன்னா பிருகுபதினியை இது பண்ணிடுச்சு, கழுத்தை வெட்டி சம்ஹாரம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அசுரால் அத்தனை பேரையும் என்ன பண்ண அவ கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சுட்டா, அவ பாதாளத்துக்கு போயிட்டா. இது அந்த இதுல 3வது ஸ்கந்தத்துல வந்த கதை. அதுக்கப்புறம் தான் பிருகு வந்து அந்த விஷயத்த பார்த்துட்டு அவர் என்ன பண்றார், சாபத்தை கொடுக்கிறார். விஷ்ணு வந்து நீயும் 10 ஜென்மம் எடுக்கணும், அதுல வந்து நீயும் பத்னியை பிரிஞ்சு இருந்து கஷ்டப்படுவேங்கிற விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்றார் சாபமா கொடுக்கிறார். அதெல்லாம் விஷ்ணுவோட அவதாரங்கள் நடக்கிறது. இப்ப அதை பார்த்தோம். இப்ப அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு புராணத்துல ஒரு கதை வரும். இப்ப இந்த புராணத்துல இந்த கதை இந்த அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி மகாத்மியம்னு ஒரு புராணம். அது தாமிரபரணியோட ஒரு பெருமையை பத்தி பேசக்கூடிய தாமிரபரணி நதி, அந்த நதியினுடைய பெருமையை பேசுற புராணம். அந்த நதியினுடைய கதையில எவ்வளவு தீர்த்தங்கள் எவ்வளவு கஷேத்திரங்கள்லாம் இருக்குன்னு ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் யாருக்கு சாபம் வந்து அந்த சாபம் போக்குறதுக்காக யார் போய் தபஸ் பண்ணாங்கிற விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா சுதர்சன சக்கரம் இருக்கு, அது வந்து தேவதைகளை காப்பாற்றணும், அந்த அசுரால சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுக்காக தேவையில்லாம அசுராளுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிருகுபத்தினி அது இது பண்றதா இருந்தா கூட பிருகுபத்தினிங்கிறது என்ன ஆயிடுது, அவ தலையை வெட்டின போது அது ஸ்ரீஹத்தியாங்கிற தோஷம் ஆயிடுச்சு. அந்த ஸ்ரீஹத்தியாங்கிற தோஷத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காரியங்கள் ஜஸ்டிஃபைபிளான காரியங்களா இருந்தா கூட ஸ்ரீஹத்திங்கிறது ஒரு பெரிய மகா தோஷமா சொல்லியிருக்கு. அந்த தோஷத்தை சொல்லி இருக்கிறதுனால சுதர்சனனுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா விஷ்ணுவோட கையில இருக்க முடியாது, விஷ்ணு விட்டு பிரிஞ்சிருக்கணுங்கிற அவருக்கு அந்த பாவம், அந்த ஸ்ரீஹத்திங்கிற பாவத்தினால அந்த பாவத்தோட விஷ்ணு கிட்ட இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. அதனால அவர் என்ன பண்றார், தாமிரபரணி கரைக்கு போய் அங்க வந்து பகவானை பூஜை பண்ணி அந்த பத்தங்கள்லாம் இருந்து ஒரு வருஷ காலம் அந்த தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், விஷ்ணுவோட கைக்கு தான் சுதர்சன சக்கரமா திருப்பியும் போய் சேர்ந்தார்னு அந்த கதை பேசிருக்கு. அந்த கதையில இருக்கிற ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா,
நம்ம பண்ற காரியம் ரொம்ப நல்ல காரியமா இருந்தாலும், அதாவது நல்ல காரியத்துக்காக நம்ம பண்ணினாலும், அதாவது சிக்னலை ஜம்ப் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ நல்ல காரியமாக இருந்தாலும், நம்ம பண்ற காரியம் அதாவது நல்ல காரியத்துக்காக நம்ம பண்றதா இருந்தாலும், அது பொதுமக்களுடைய நன்மைக்காக, சகலமான பேருடைய நன்மைக்காக தேவ காரியம்னு சொல்றதா இருந்தாலும், பண்ணின காரியம் பாப காரியமா இருந்தால், இப்ப தேவர்களை காப்பாத்துறதுக்காக அசுராள சம்ஹாரம் பண்ணணும், அசுராள சம்ஹாரம் பண்றதுக்காக அசுராளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற அந்த யார் அடைக்கலம் கொடுத்திருக்காளோ அடைக்கலம் கொடுத்திருக்கிறவாள அவ அதை புரிஞ்சுட்டு நகர தயாரா இல்லாத போது, அவளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத போது அவளை சம்ஹாரம் பண்ணதுதான் ஒரே வழின்னா அது சம்ஹாரம் பண்ணணுங்கிறது இட் இஸ் பொலிட்டிக்கல் அண்ட் என்ன சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் டெசிஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சொல்லலாம். பட் எதுவா இருந்தாலும் ஸ்ரீஹத்தியாங்கிற தோஷமா இருக்கிறதுனால அந்த தோஷத்துக்கு யாரா இருந்தாலும் லா மேக்கரா இருந்தா கூட, எவ்வளவு பெரியவாளா இருந்தா கூட, தேவதைகளா இருந்தா கூட, ஒரு தோஷபரமான ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியத்துக்கான பலனை அதுக்கான பிராயசித்தத்தை பண்ணிதான் ஆகணும், அதுக்கான பாவத்தை அதுக்கான கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல இருந்து எஸ்கேப் கிடையாது அப்படிங்கறதாக அந்த தாமிரபரணி மகாத்மியம் விசேஷமா பேசுறது. அதனால என்ன ஆகும், ஸ்ரீஹத்தியாங்கிற தோஷம் அட்லீஸ்ட் அவளாவது அந்த இடத்துல என்ன பண்ணா அசுராளுக்கு அடைக்கலம் கொடுத்தா அதனால அந்த இது அவளை சம்ஹாரம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. இந்த இடத்துல எந்த விதமா இருக்கலாம், அது ஒரு பிராங்கா இருந்ததுன்னா அதை கேட்டு தேவகியை சம்ஹாரம் பண்ண காரணம் இல்லாம தேவகியை சம்ஹாரம் பண்ண தோஷம் வரும் இல்லையா. எப்படி இருந்தாலும் ஸ்ரீஹத்தியாந்த தோஷம் எந்த விதமான லாபமுமே இல்லாம ஸ்ரீஹத்திய பண்ண தோஷம் இதெல்லாம் மகாதோஷமா நிற்கும். அதுதான் சொன்னான், இயம் பிதிருஷ்வசா பூஜ்யா, இவன் என்னால கௌரவிக்கப்பட தகுந்தவள், அதாவது என்னால என்னுடைய மரியாதைக்குரியவள். கதம் ஹன்மீதி, இவளை எப்படி நான் கொல்ல முடியும், எப்படி கொல்லுவேன், மகாதோஷம் இல்லையோ ஈர்த்தி அச்சிந்தையது புனர்விசாரையா மாச. திருப்பியும் அவன் மனசுல என்ன ஆகும், இதை பாவ சபலம்னு சொல்லுவா. அதாவது ரெண்டு விதமான தாட்ஸ், அதாவது எதிரும் புதிருமான, அதாவது இந்த இதுல ஹாம்லெட்ல சொல்ற பாருங்க, ஹாம்லெஷியன் டைலமான்ட்டு, இந்த டு பி ஆர் நாட் டு பின்னு, செய்யறதா செய்யாம இருக்கிறதா, செய்யறதுக்கான அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ, அது செய்யக்கூடாதுங்கிறதுக்கான அட்வான்டேஜஸ், மனது ரெண்டு பக்கமும் அல்லாடுறது, கலந்து அடிச்சுக்கிறது, அலையிறது, அதுல பலவிதமான உணர்வுகள் உள்ள போடுறது. அந்த ரெண்டு உணர்வுகள் மட்டும் எதிரும் புதிருமா இருந்ததுன்னா அது பாவ சந்தின்னு பேரு. பல உணர்வுகள் ஒரே நேரத்துல மோதிச்சுன்னா அது பாவ சபலத்தான்னு பேரு. அதான் சொல்றாரு புனர் விசாரையாமா. திருப்பி அவன் மனசுல வேற ஒரு தாட் வந்தது, மரணம் மேஸ் தியஹோ ஸ்வசா, இவ மேஸ் ஸ்வசா, இவ என்னுடைய சிஸ்டர் தான், ஆனா இவ இப்ப இந்த நேரத்துல என்னுடைய சிஸ்டரா இல்ல, மரணம், இவ என்னுடைய டெத்தா இருக்கா, இவ என்னுடைய கேவலமான சிஸ்டரா இல்ல, பட் இவ என்ன இடத்துல என்ன நிக்கிறா, என்னுடைய டெத்தா நிக்கிறான்னா. சோ அப்ப என்னாகும், பாப்பேனாபி பிரகர்த்தவியா தேக ரக்ஷா விபஸ்சிதா, விபஸ்சிதான புத்திசாலியால, ஒரு புத்திசாலி என்ன பண்றான், தேக ரக்ஷா பிரகர்த்தவியா, தன்னுடைய சரீரத்தை எப்படி இருந்தாலும் காப்பாத்திக்கணும், தன்னுடைய உசுரை காப்பாத்திக்கணும். பாப்பேனாபி, தப்பான வழிகள்ல பண்ணா கூட, பாவத்தை செய்ய வேண்டிய வந்தா கூட, பாவ காரியத்தை ஆசிரியனம் பண்ண வேண்டிய வந்தா கூட, பாவத்தை பண்ணியாவது என்ன பண்ணணும், தன்னை காப்பாத்திண்டாகணும், வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப நம்மள காப்பாத்திக்காம அலட்சியமா இருக்கிறது, அதாவது அலட்சியமா இருக்கிறதுங்கிறது இட் இஸ் சூசைடு. நம்மளுக்கு ஒரு விஷயம் கெடுதல் அப்படின்னு தெரியும் பொழுது அந்த கெடுதலான, அதாவது சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது டேஞ்சரஸா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுல கொண்டு போய் தலையை விடுறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, தட் இஸ் சூசைடுன்னு சொல்றோம் இல்லையா. அப்படியே அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணினா கூட, தப்பு காரியம் பண்ணலாமா அப்படின்னா, பிராயசித்தேனாபி பாபஸ்திய சுத்திர் பவதி சர்வதா, பிராயசித்தேன நம்ம என்ன தப்பு பண்றோமோ அந்த தப்புக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளை பியூரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். சோ பிராயசித்தேனாபி பாபஸ்திய சுத்திர் பவதி, பாவம் நம்ம பண்ற பாவத்துக்கு நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பாவம் பண்ணோம்னா, நம்மளை காப்பாத்திக்கிறது உண்மையான கண்டிப்பா பண்ணப்பட வேண்டிய காரியம், அந்த காரியத்தை பண்றோம், அந்த காரியத்தை என்ன பண்றோம், ஒரு பாபமான விஷயத்தினால நம்ம காப்பாத்திக்கிறோம், அந்த பாவத்துக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கிறது. பிராயசித்தேன பிராயசித்தம் எல்லாமே இருக்கு. பிராணரக்ஷா பிரகர்த்தவியா புதையிர பேனசா ததா, புதைகி புத்திசாலிகளாலே பாபரக்ஷா பிராணரக்ஷா பிரகர்த்தவியா ஏனசா, ஏனசான கடுமையான பாவங்கள், கடுமையான பாவங்கள் செய்ய வேண்டி வந்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கே ஒழிய அதைதான் செய்யணும், பாக்கி விஷயங்களை பார்க்க கூடாது. விசிந்திய மனசா கம்சா அப்படின்னு ரெண்டு விதமாவும், தன்னுடைய ஸ்திரீயாச்சே, அதுவும் சொந்த சகோதரியாச்சே, அதுவும் கல்யாண கோலத்துல இருக்காளே, இன்னும் கல்யாணமே முடியலையே, பாதி கல்யாணத்துல இருக்காளே அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவளால எனக்கு ஹானி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவளுக்கு பிறக்கிற குழந்தையினால தானே எனக்கு ஹானி அப்படின்னாக்க, இவளே இருந்தா தானே இவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம். சோ என்ன பண்ணலாம், விசிந்திய மனசா கம்சா கட்கம் ஆதாய, கட்கம்னாக்க
இந்த ஸ்கிமிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராவணன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நுனியில வளைஞ்சிருக்கிற கத்தி இருக்கு இல்லையா, அம்பாளுடைய துர்க்கை கையில எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். அந்த மாதிரி நல்ல பட்டையா இருக்கும், நுனி வளைஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற கத்திக்கு பேரு கட்கம்னு பேரு. சோ கட்கம் ஆதாய சத்வரஹா ரொம்ப பரம வேகமாக ஜக்ராக தாம் வராரோகாம் கேசேஸ்வாகிருஷ்ய பாதுகிறது. அவளை என்ன பண்ணா, சட்டுன்னு போனா இழுக்கணும் இல்லையா, கழுத்தை வெட்டுறதுக்கு சௌரியமா இருக்குன்னு என்ன பண்ணா, தகால்னு அவளை போய் என்ன பண்ணா, படு வேகமா சத்வரஹா ரொம்ப வேகமா கேசேஸ்வாகிருத்தியா அவள் தலைமையில புடிச்சா, இடது கையில கத்தி, இடது கையில வந்து என்ன பண்ணா, அவள் தலைமையில புடிச்சு தரதரான்னு இழுத்துன்னு போறான். கோசாத் கட்டம். இப்ப வந்து அந்த கட்கம்னு சொன்னோம்னாக்கா உரையோட கூடின அந்த கத்தி, உரையோட கூடின கத்தி, அந்த கத்தியை பிடிச்சு எடுத்துன்னு வரான். கோசாத் கட்கம் உபாக்கிருத்திய. கோஷம்னா உரை, பார்த்த பாருங்க, பச்சை கோஷம்னு சொல்லுமே. சோ கோஷம்னா உரை, உரையிலிருந்து கட்கம் உபாக்கிருத்திய ஹந்துகாமோ துராசையா. அவளை கொல்றதுக்கு திசைரச ஸ்ரீலிங்கர் துராசையா. இப்ப இந்த இடத்துல இது நியாயமா அவன் எப்படி நடக்கிறதுங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்றது, துராசையா. ஏன்னா அவன் ராஜாவா இருக்கிறதுனால சரியான முறையில அவன் யோசிச்சு பார்க்கல, தன்னுடைய பயத்தை மட்டும்தான் பார்த்தான், தன்னை காப்பாத்திக்கணுங்கிறது மட்டும்தான் பார்த்தானே ஒழிய, 8வது குழந்தைன்னா இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள இந்த வந்த வாய்ஸ் என்னது ஏது அப்படிங்கறத பத்தி 4 பேரை கேட்டு விசாரிச்சு ஆராய்ஞ்சு அதுல யாராவது இருக்காளான்னு ட்ரேஸ் பண்ண பார்த்து அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஒரு ஒரு அரசு ரெஸ்பான்சிபிள் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கேங்கிறது அவன் காட்டல. அதனால புராணாவில துராசையா அப்படிங்கிறது. பசியதாம் சர்வலோகானாம் நவோடாம் தாம் சகர்ஷக. அவளை புடிச்சு இழுத்தான். நவோடாம் பாதி கல்யாணத்துல இருக்கா, நியூலி மேரிட். சர்வலோகானாம் பசிதாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணான், தாம் சகர்ஷ அவளை பிடிக்கிறான், பிடிச்சு தாக்கிங்க. அந்நியமானான்னு தாம் திருஷ்டுவா ஆகாகாரோ மகானபூத். இவன் வந்து என்ன பண்ணான், இடத்துக்கு ஏல தரதரன்னு அந்த கல்யாணம் ஆகி ஊர்ல வந்துட்டு இருக்கா. பாகவதெல்லாம் சொல்லும், அதாவது வசுதேவரையும் தேவகியும் அந்த தேர்ல உட்கார வச்சு கம்சனே தேரை ஓட்டின்னு வரான் அப்படின்ட்டு, தன்னுடைய சிஸ்டர் பேர்ல அவளை பார்த்த இருந்தாலும் அவனையும் ஓட்டின்னு வரான்னு. அந்த நேரத்துல தேர்ல உட்கார்ந்து இருக்கிற அவன் தலைமையில குச்சி கிடுக்குன்னு தரையில அப்படியே அவன் இழுக்கும் போது, இப்ப அவன் கொள்றதுக்கு ரெகுலரா இருக்கான்னாக்க அவன் கீழே வந்து விழுவாளே, அடிபடுவாளே, கரண்ட் இருப்பாளே, அவளை எப்படி எடுக்கிறது, அவன் இறங்கறதுக்கு இடம் கொடுத்தானா, படிக்கட்டுல ஊனின்னு இறங்கறதுக்கு இடம் கொடுத்தானா, அவன் என்ன பண்ணிருப்பான், ஏதோ சாமான தூக்கி போடுற மாதிரி தரதரன்னு இழுத்துருப்பான் இல்லையா. அதுவும் தலைமையில பிடிச்சிருந்தா கையில கத்தி வாங்கிட்டு அந்த கோவத்தோடு இழுத்துறான்னாக்க அவளை எப்படி இழுத்துருப்பான், எப்படி எல்லாம் வந்து தேர்ல அடிபட்டுன்னு கீழே விழுந்திருப்பா அப்படிங்கிறது. அதாவது இமேஜின் பண்ணலாம். புது கல்யாணம் பொண்ணா இருக்கா, புது கல்யாணத்தினுடைய இது கூட நடக்கல, அவபரதம் கூட நடக்கல. அப்படி இருக்கும்போது இந்த தேர்ல வந்து தேர்தல்ல காலையும் கையிலையும் வச்சுட்டு விழுந்துட்டு பிறந்து உருண்டு வரதா இருந்தாக்க எங்கெல்லாம் அடிபட்டு திராட்சிண்டு. அதான் அவன் என்ன பண்ணான், ஜனங்களுக்கு அதை பார்த்த உடனே ஹன்னியமானான்னு கொல்லப்பட போறவள்ங்கிறது மட்டும் இல்லை, இந்த இடத்துல அடிக்கிறதுன்னு அர்த்தம் உண்டு. அதாவது கீழே விழுந்து கரண்டு அடிபட்டு வரவள்னு அர்த்தம். அந்நியமானாங்கிற வார்த்தை, அந்நியமானம் பீயிங் ஹிட் அண்ட் பீயிங் வாட் இஸ் கால்ட் என்ன சொல்றது, ட்ரீட்டட் வெரி ரூட்லி. அந்த மாதிரி அந்த அளவுக்கு கரட்டி அடிக்கப்படுகிற அவளை பார்த்து ஆஹாகாரோ மகானபூத். ஜனங்கள் எல்லா பேரும் யாராலையும் இப்ப போய் கம்சனை வெளுக்க டைமா பிடிச்சி அவனை தடுத்து அவன்கிட்ட அவளை காப்பாற்ற முடியல. ஜனங்களால என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஹாஹா என்ன கஷ்டம்னு அவ எல்லாரும் தங்களுடைய ஒரு இயலாமைய, அந்த கஷ்டத்தை பார்த்த உடனே தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். ஆஹாகாரோ மகானுத. ஒரு கோலாகலம், ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்கறது அந்த இடத்துல. ஒவ்வொருத்தருடைய ஆற்றாமையினால ஏற்படக்கூடிய அவளுடைய வருத்தம் அது சத்தமாக ஒரு ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்கறது. ஆஹாகாரோ மகானபூத். வசுதேவானுகா வீராக யுத்தாய உத்தியத கார்முகாக. வசுதேவரும் பெரிய வீரர். அவரும் வந்து என்ன பண்றாரு, இப்ப கம்சன் வந்து தேவிக்கு கொடுக்க போறாருன்னு சாதாரண ஒரு ஆளு கொடுக்க போறது இல்ல. அவரும் அந்த யாதவர்களுக்கு ஒரு பக்கம் சீஃப்டனா இருக்க போறார், யாரோ ஒரு குரூப்புக்கு தலைவரா இருக்க போறார். தலைவருங்கிற முறையில தங்களை காப்பாத்திக்க, தங்களுடைய குரூப்பை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் பக்கத்திலேயே வீரர்கள் எல்லாம் இருப்பா இல்லையா. அதனால வசுதேவர்களுடைய வீரர்கள் அத்தனை பேரும் அவருடைய ப்ரொடெக்ஷனா ஃபாலோ பண்ணி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அவரை ஃபாலோ பண்ணி அவ்வளவு பேரும் வந்திருப்பா. சோ வசுதேவானுகா வீராக, வசுதேவரை தொடர்ந்து வந்த அவருடைய வீரர்கள் அனைவரும் யுத்தாய உத்தியத கார்முகாக, இந்த நேரத்துல வந்து தேவகியும் வசுதேவரையும் காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய வில்லை எடுத்து வளைச்சு அம்புகள் வில்லு எல்லாத்தையும் தயாரா வச்சுட்டு இருக்காங்க. யுத்தாய உத்தியத கார்முகாக. முஞ்சேதி புரோச்சிஸ்தம், எல்லாம் விடு அப்படின்ட்டு அவள் என்ன பண்றா, கம்சனை பார்த்து தேவகியை விடுங்கிற. முஞ்சேதி புரோச்சிஸ்தம் தே ததா அத்புத சாகசாக. அவர்களும் பெரிய வீரர்கள் தான். அத்புத சாகசாக அதாவது சண்டை போடுறதுல சிறந்த வீரர்கள். கிருபையா மோச்சையா மாசுகு தேவகியும் தேவமாதரம். அவ என்ன பண்ணா, ஏதோ ஒரு விதத்துல அவ அவ்வளவு பேரும் கத்தும் போது என்ன பண்ணா, அவளோட சண்டை போறதுக்காகவோ இல்லோ
அவன் தலைமையில விட்டுட்டான் கம்சன். திருப்பையா மோச்சையா மாசுகு, அவளை விடுவித்தனர். சத்யுத்தம் அபவத் கோரம் வீரானாஞ்ச பரஸ்பரம். அந்த நேரத்துல கம்சனுடைய வீரர்கள், கம்சன் அப்புறம் இந்த வசுதேவனுடைய வீரர்கள், இவா எல்லாருக்கும் மிக பயங்கரமான ஒரு சண்டை. அதனாலதான் அவன் வந்து அவளை விட்டுருக்கான். பார்த்தோம் இல்லையா? வீரானாஞ்ச பரஸ்பரம் வசுதேவ சகாயானாம் கம்சேனச்ச மகாத்மனா. வசுதேவ சகாயானாம், வசுதேவருக்கு துணையா இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் அவர்கள் ஒரு பக்கம், கம்சேனச்ச மகாத்மனா. நம்ம மகாத்மாங்கிற வார்த்தைகள்லாம் வந்து காந்தி மகான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாத்மா காந்தின்னு சொல்லி இல்லையா? மகாத்மானா ஹை சோல்டு பர்சன் அப்படின்னு நம்ம நார்மலா எடுத்துட்டு இருக்கோம். மகாத்மா அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது என்ன ஸ்ட்ராங்கா ஸ்டெட்ஃபாஸ்டா ஒரு விஷயத்துல நிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்ப கம்சன் என்ன பண்ணா, தன்னுடைய செயல்ல தான் என்ன பண்ணணுமோ, தான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போகணுங்கிற சக்தி படைச்சவனாகவும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுக்கான ஆற்றல் படைச்சவனாகவும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற உறுதி, அதாவது மென்டலி ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கான். அதுக்கான இதுவும் இருக்கு, அவன்கிட்ட பவர் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அதனால அவனை இந்த இடத்துல மகாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. மகா அப்படிங்கிறது ஸ்ட்ராங், பெரிய அப்படிங்கிற சென்ஸ்ல அப் டு இட், அப் டு த ரோமஹர்ஷனே கம்சம் நிவாரயாமாசுகு விருத்தாயே எது சத்தமாக. இந்து குலத்துல வந்த யாதவர்களுடைய குலத்துல இருக்கக்கூடிய விருத்தாக வயசானவள்லாம் இருக்கு இல்லையா, கம்சனை தடுக்க முயற்சி பண்றா. இந்த மாதிரி சண்டை போடாதே, தேவையில்லை அப்படின்னு கம்சனை தடுக்கிறா. பித்ருஸ்வசேயம் ஹே வீர, ஹே வீர பித்ருஸ்வசா, இவ உன்னுடைய பட்டனல் கசன். பூஜனீயாச்ச பாலிச, பூஜனீயா உன்னாலே கௌரவிக்கப்பட தகுந்தவள், நீ வந்து அவளை வந்து ஆனர் பண்ணணும், அப்படிப்பட்டவள். பாலிசா ரெண்டாவது சின்ன பொண்ணு வேற, இல்லைனாலே அந்த காலத்துல சின்ன குழந்தை சின்ன வயசு நடக்கும் இல்லையா, அதனால ஷீ இஸ் டூ யங். அதாவது தான் என்ன பண்றோம் ஏது அப்படிங்கிறது கூட அவளுக்கு, தன்னை எல்லாரும் எப்படி போட்டு இது பண்றா அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்காது. அதையும் புரிஞ்சுக்க முடியாத வயசுல இருக்கா. ந ஹந்தவியா துவயா வீர விவாகோத்சவ சங்கமே, அதோட விவாகோத்சவம் பாதி கல்யாணம் நடுவில், இன்னும் கல்யாணம் ஃபார்முலா முடியல, கல்யாணத்துக்கு நடுவில் ஊர்வலம் போறது இல்லையா, அந்த நேரத்துல நடக்கிறது விவாகோத்சவ சங்கமே. விவாகத்துக்கு நடுவில் நகந்தவியா, அவளை இந்த நேரத்துல இந்த மாதிரி சமயத்துல அவளை கொண்டதுங்கிறது சரியில்லை. ஸ்ரீஹத்யா துஸ்ஸஹா வீர, பாபங்களுக்குள்ள துஸ்ஸஹா இன்டாலரபிளான பாவம் எதுன்னா ஸ்ரீஹத்யா. ஸ்ரீஹத்யாங்கிறது அவ்வளவு மோசமான பாவமா இருக்கிறதுனால ஸ்ரீஹத்யா துஸ்ஸஹா வீர, தாங்க முடியாத ஒரு பாவம். கீர்த்திக்னி பாபகிருத்தமா, கீர்த்திக்னி அது பாக்கி பாவங்களாவது ஒரு ராஜா பண்ணினா இல்ல ராஜா அதை கம்பல்சரியா பண்ண வேண்டியது அப்படிங்கிற முறையில என்ன ஆகும், அந்த பாபங்கள் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஜனங்க அந்த பாவத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீஹத்யாங்கிற தோஷத்தை யார் பண்ணானோ, கீர்த்திக்னி அந்த ராஜாவுடைய சகல விதமான புகழையும் அது தொலைச்சிரும். அந்த ராஜாவை எல்லாரும் கேவலமா பேசுவாளே ஒழிய நல்ல காரியம் பண்ணியிருந்தா கூட இது என்ன ஆகும், யாருமே அவனை பத்தி சீண்ட மாட்டா, அவனை பத்தி பேச மாட்டா. சோ அது அவனுடைய புகழை அழிக்கக்கூடியதாக அமைஞ்சிரும். கீர்த்திக்னி பாபகிருத்தமா, பாப்பங்களையும் மிக மோசமானது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டா பாருங்க. பூத பாஷித மாத்திரேன, அதான் சொல்ற பூத பாஷித மாத்திரேன. பூதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு அர்த்தம். இன்விசிபிள், பூத இன்விசிபிளா இருக்கு இல்லையா, இன்விசிபிள் பாஷித மாத்திரேன, ஒரு இன்விசிபிள் வாய்ஸ் கேட்டுது அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஆகாச பாஷைன்னு ஆகாசவாணின்னு சொல்ல மறந்தோ. பூத பாஷித மாத்திரேன ஒரு இன்விசிபிள் வாய்ஸ்ங்கிற காரணம் ஒண்ணுத்தினால மட்டுமே. அந்த இன்விசிபிள் வாய்ஸ்ங்கிறது தேவதைகளுடைய வாய்ஸா இல்ல வாஸ்தவத்திலேயே எதிர்காலம் தெரிஞ்சவங்களுடைய வாய்ஸா இல்ல யாராவது பிராங்ஸ்டருடைய வாய்ஸா, என்ன தெரியும், சம் இன்விசிபிள் வாய்ஸ். பூத பாஷித மாத்திரேன ந கர்த்தவியா விஜானதா, ந விஜானதா, விஜானதா இதை வந்து தெரிஞ்சு அறிவுள்ளவனாலே, விஜானதானா அறிவுள்ளவன், வைஸ் மேன், அவனாலே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டு அதன் பிரகாரம் ஆக்ட் பண்ணக்கூடாது. ந கர்த்தவியா, ஒன் ஷுட் நாட் ஆக்ட். அந்தர்ஹிதேன கேனாபி சத்ருனா தவசாசித உதிதேபி குதோனஸ்ய வாக அனர்த்தகரி விபோ கே விபோ கே. அவனை அட்ரஸ் பண்ற கே விபோ. என்ன இப்ப இந்த நேரத்துல அவனை வந்து நாங்கெல்லாம் பெரியவா நிச்சயம், அவன் ராஜாவா இருக்கான், கோவத்துல வேற இருக்கான், அந்த இடத்துல அவனை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும் இல்லையா. கே விபோ ஓ லார்ட், அந்தர்ஹிதேன கேனாபி மறைஞ்சிருக்கிற யாராவது ஒத்தனால சத்ருனா தவச்ச அசிச்ச, உன்னுடைய சத்ரு இல்ல இவனுடைய சத்ரு, வசுதேவனுடைய சத்ரு இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே சமயத்துல சத்ருவா இருக்கிறவன், உங்க ரெண்டு பேரையும் ஆகாது பிடிக்காதவன், ஒரே நேரத்துல உங்க ரெண்டு பேருடைய புகழையும் குறைச்சு உங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காகவே கேனாபி முதிசேத்தி குதோனசியாத், அவனால சொல்லப்பட்டதுன்னு ஏன் இருக்கக்கூடாது.
உங்களுடைய சத்ருவனால இது சொல்ல, உங்களோட ப்ராப்ளத்துல மாட்டி விடுறதுக்காக உங்க சத்ருவனால சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கக்கூடாது. அதனால யசசஸ்தே விகாதாய, அவன் எதுக்காக பண்ணிருப்பான்? யசசஸ்தே அவன் ஏன் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, அந்த மாதிரி எங்க சத்ரு இருந்தா கூட அவன் போய் இந்த மாதிரி எனக்கு தேவகியோட 8வது பிள்ளைன்ற காரணத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? இந்த மாதிரி ஒண்ணு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? யசசஸ்தே விகாதாய, உன்னுடைய புகழை குறைக்கிறதுக்காகவும், வசுதேவ கிரகஸ்திச்ச, வசுதேவனுடைய வீடு இருக்கு பாருங்க, வசுதேவரால தங்களை காப்பாத்திக்க முடியலன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதோட உனக்கும் வசுதேவருக்கும் சண்டை நின்றுடும் இல்லையா? சோ வசுதேவ கிரகஸ்திச்ச, உனக்கும் வசுதேவருக்கும் உங்க 2 பேருடைய குலத்துக்கும், கிரகஸ்தியான குலத்துக்கு, உங்க 2 பேருடைய குலத்துக்கும் உங்க 2 பேருடைய பரம்பரைக்கும் புகழை கெடுக்கிறதுக்காக அரிணா ரச்சிதாவாணி குணமாயா விதா கிருப ராஜாவே, குணமாயா விதா, அதாவது இந்த மாதிரி மாயை எப்படிப்பட்ட செய்யணும், எந்த மாதிரி வார்த்தையை பேசணும், எப்ப பேசணும், எப்படி தெரியாது எப்படி நிக்கிறது அப்படிங்கிற ஒரு மாயை இருக்கு பாருங்க, அதாவது மேஜிக். அந்த மேஜிக் தெரிஞ்சு யாரோ ஒருத்தனாலே, மாயா விதா, விதான அறிஞ்ச ஒருத்தனாலே அரிணா ரச்சிதா வாணி, அரிணா எதிரியாலே இந்த வாணி ரச்சிதா செய்யப்பட்டிருக்கலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு மாயாவி எங்கேஜ் பண்ணி அவன் சொல்ல வச்சிருக்கலாம். விவேஷி வீரஸ்வம் பூத்வா பூத பாஷித பாஷையா, விவேஷி துவம் வீரஹா, நீங்க என்ன பண்ண, பூத பாஷித பாஷையா விபேதி, நீ ராஜாவா இருந்து நீ ரொம்ப வீரனா இருந்து இந்த மாதிரி இன்விசிபிள் வார்த்தைக்காக பயப்படுறேன்னா, யசோ மூல விகாதார்த்தம் உபாய ஸ்வர்ணாகிருதா, இது நீ பயந்துட்டேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? யசோ மூல விகாதார்த்தம், நீ ரொம்ப பயந்தாங்குழின்னு உன்னுடைய புகழை கெடுக்கிறதுக்காகவே அரிணா கிருத்தா அந்த எதிரியால செய்யப்பட்டதா இருக்கலாம். பித்ருஷ்வசானகந்தவ்யா விவாக சமயே புனகா, திருப்பி அவன் சொல்ற ஒவ்வொரு சமயத்துல அந்த பாயிண்ட அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம்னா மெயின் விஷயம் எங்கேயாவது மறந்துவிட போறது, அவன் விட்டுற போறானேன்னு. பித்ருஷ்வசானகந்தவ்யா அப்படின்னா அதுவும் விவாக சமயே பவிதவியம் மகாராஜா பவத்தியேவ கதன் பவைச்ச கதமன்யதா, எது நடக்கணுமோ எது எப்ப நடக்கணுமோ அது நடக்கதான் போறது, அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமோ மாற்ற முடியுமோ? ஏவம் தை போத்தியமானோ சௌ நிவத்தௌ நாபவத் யதா, ஏவம் தைகி, இந்த மாதிரி அவன் இந்த காரியத்தை பண்ணாதே, இதுல இருந்து நகர்ந்து போனோம் அப்படின்னு பல விதமாக அவனை அவன் போத்தியமானோ, ஈவன் தோ ஹி வாஸ் இன்ஸ்ட்ரக்டட், அவனை அவனுக்கு பல விதமாக அவர்கள் அறிவுறுத்திய போதிலும், போத்தியமான அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அபவத் யதா நிவர்த்தோ, அந்த காரியத்திலிருந்து டிசிஸ்ட் பண்றதுல, நிவர்த்தன டிசிஸ்டிங், அந்த காரியத்திலிருந்து நகர்ந்து அது நிவர்த்தி அது வித்ட்ரா பண்ணிக்கிறது, அந்த காரியத்தை பண்ணாம திரும்பி போறதுல அபவத் யதா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல அவனுக்கு முயற்சி இல்லை. அதான் தம் வசுதேவோபி நீதிஜ பிரத்யபாஷத்தை, நீதிஜான்னாக்க ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமசி, அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணுமோ, அந்தந்த நேரத்துல என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர்னு அர்த்தம். நீதிஜான ராஜநீதி, சாதாரண நீதினாலே அந்த அந்த ராஜநீதி அந்த இதை குறிக்கும், டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு நீதினு பேரு, சாணக்கிய நீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நீதிஜா வசுதேவோபி சதாதம் பிரத்யபாஷத, அந்த நேரத்துல அவனை பார்த்து சொன்னார், கம்ச சத்தியம் பிரவீமியத்ய, நான் உண்மையை பேசுறேன், சத்யாதாரம் ஜெகத்ரயம், இந்த 3 லோகமும் சத்தியத்துல நிலை பெற்று நிக்கிறது, சத்தியத்துல இந்த உலகம் நிக்கிறதே ஒழிய சத்தியம் இல்லைன்னா உலகம் இருக்காது. So this is firmly established and satyam and I am also speaking truth. தாஸ்யாமி தேவகி புத்திரான் உத்பன்னான் தவ சர்வசகா, உனக்கு என்ன 8வது குழந்தை அப்படின்னு உனக்கு இருக்கு இல்லையா, அதனால தேவகி புத்திரான் உத்பன்னான் தாஸ்யாமி, நான் அந்த 8 குழந்தைல தேவகிக்கு எப்ப குழந்தைகள் பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைகளை உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துடுறேன். தவ சர்வசா, பை ஆல் மீன்ஸ், சர்வசனா எல்லா விதத்திலும், எந்த குழந்தை பிறந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணி அது பண்ணிங்கிறதுலாம் இல்லை, இம்மிடியட்லி வில் ஹேண்ட் ஓவர். ஜாதம் ஜாதம் சுதம் துல்யம் ந தாஸ்யாமி எதி பிரபோ, ஓ லார்ட் கம்சனை பார்த்து சொல்றாரு, ஜாதம் ஜாதம் குழந்தை பிறக்க துபியம் எதி ந தாஸ்யாமி, உங்ககிட்ட நான் கொடுக்கலன்னா கும்பி பாகே ததா கோரே பதந்து மம பூர்வஜாக, நான் மட்டும் இல்ல உங்கள்கிட்ட கொடுக்கறதுங்கிற வார்த்தையை நான் இப்ப கொடுக்குறேன், அந்த குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுக்கலன்னா என்னுடைய முன்னோர்கள் அனைவரும் கும்பி பாக்கங்கிற நரகத்துல விழுந்தவர்களாக அதுல கஷ்டப்படுறவர்களாக ஆகட்டும். சோ அதாவது என்னுடைய முன்னோர்களையும் நான் என்ன பண்றேன், அவளையும் வச்சுட்டு நான் இந்த அவளையும் சாட்சியானாக்க அவளையும் இதுல பொறுப்பாக்கி நான் குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துறேன், இவளை விடு அப்படிங்க. ஸ்ருத்வாத வச்சனம் சத்தியம் பௌரவா ஏ புரஸ்திதா, பௌரவன்னாக்க
அந்த இவன் இருக்கான் பாருங்க யயாதி, யயாதியினுடைய பசங்க தான் வந்து இந்த எதுகுலத்துல இருந்து யயாதிக்கு 5 புள்ளு, ஒரு புள்ள அந்த இவன் இருக்கான் பாருங்க புரு, அந்த புருங்கிறவனுடைய குழந்தைகள் தான் இவன் என்ன பண்ணிருக்கான்னா இந்த இவாளா வந்திருக்கா, அதாவது குருகுலத்துல இருக்கிறவாளா வந்திருக்கா. பாக்கி பேர்லாம் வந்து அதுல முதல் பிள்ளைக்கு வந்து எதுன்னு பேரு, அந்த எதுவனுடைய வம்சத்துல வந்தவதான் யாதவாள். சோ அந்த அதனால அவளுக்கும் பௌரவாள் அப்படின்னு அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால சுஷ்ராவ வச்சனம் சத்தியம் பௌரவாயே புரஸ்திதாக, பௌரவாக அந்த குரு சம்பந்தத்தில் இருக்கிறவர்கள் குருகுலத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஏ புரஸ்திதாக பூஜிஸ்தே துவரிதாஸ்தம்சம் சாது சாது புனப்புனா, இம்மிடியா அதாவது கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல, யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கல. வசுதேவர் என்ன சொன்னாரோ அது கரெக்டா இருக்கு. சாது சாது இது புனப்புனா அகைன் அண்ட் அகைன் நல்லது நல்லது இவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, இவர் சொன்னது ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரே குரல்ல ஆய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓட்டு ஆய் அதாவது எஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதை அப்ரூவ் பண்ணாங்க. ந மித்யா பாஷதே வாபி வசுதேவோ மகாமனாக, ஹை சொல்ற வசுதேவன்னு அர்த்தம். கேசம் முஞ்ச மகாபாக இன்னும் அவ்வளவு விடல, நடுவில் எங்கேயா ஓடிப்பிட போறவளும் பயந்து திருப்பியும் கேசத்தை பிடிச்சுட்டான். கேசம் முஞ்ச மகாபாக ஸ்ரீஹத்யா பாத்தகம் சித்தா, இவளோட தலைமையோட இவ்வளவு புடிச்சு இழுத்துட்டு இருக்கிறத விட அதான் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதை முதல்ல விடு. ஸ்ரீஹத்யா பாத்தகம் அப்படியே ஸ்ரீஹத்தின்ற பாதகம் அப்படின்னு விடு அப்படின்னு வியாசர் மேல சொல்றாரு. ஏவம் பிரபோதித கம்சா எது விருத்தைகி மகாத்மவிகி, எதுகுலத்தில் இருந்த வயசான பெரியவர்களாலே இவ்விதம் அறிவுறுப்பட்ட கம்சன் குரோதம் திக்வா தத்திர, தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சுன்னு விட்டுட்டு அந்த இடத்துல நின்னான். சத்திய வாக்கியானுமோதிதா, அதாவது அந்த வசுதேவர் சொன்ன சத்திய வாக்கியம், அந்த சத்தியமா நான் சொல்றேன் இதை நான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியம். அது தவிர அந்த வாக்கியத்தை அனுமோதனம் பண்ணினான். அந்த வாக்கியத்தை அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, ஆமோதிச்சாங்க இல்லையா. டே செகண்டரி, வசுதேவர் உண்மையதான் பேசுவார், மாத்த மாட்டார் அப்படின்ட்டு. ததோ அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணான், கொஞ்சம் கோபத்தை விட்டுட்டு he freed them. ததோ துந்துபையோ நேதுகு, அவன் அந்த பண்ணின காரியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதை பாராட்டுற மாதிரி, இல்ல வசுதேவரும் தேவகியும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணப்பட்டாங்க, அப்ப விடுவிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறத பாராட்டுற மாதிரியோ என்னமோ இல்ல. இந்த நேரம் கல்யாணத்துக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்கு, அதனால என்ன பண்ணா இந்த வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கா. இங்க நடந்த கூத்துல என்ன ஆயிடுது, சடனா வாத்தியங்கள்லாம் மேல வாசிக்கிறதா நல்லா இருக்காது இல்லையா. என்ன பண்றது, எப்படி மெல்ல எடுத்துன்னு போறதுன்னு தெரியாது, நின்று போயிடுது. ஒரு விதமா ரிலீவ் ஆனோன்னு என்ன பண்ணா, துந்துபையோ நேதுகு, வாத்தியங்கள்லாம் வாசி, துந்துபின்னா பெரிய ட்ரம்ஸ், துந்துபையோ நேதுகு வாதித்ராணிச்ச சஸ்வரகோ, வாதித்ராணின்னா ஆர்டினரி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த காலத்துல இந்த கொம்பு எக்காலம் எல்லாம் என்னென்ன இருக்கோ, அதோட இந்த இதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ, சஸ்வரகோ தே ஸ்டார்டட் சவுண்டிங், அதாவது ஸ்வரத்தோட எல்லாம் முழங்க ஆரம்பித்தன, இனிமையான இசையை முழங்க ஆரம்பித்தன. ஜெயசப்தஸ்து சர்வேஷாம் உற்பன்ன தத்திர சம்சதி, எல்லாரும் அப்பா ஜெயசனஹா அப்படின்னு ஒரு ரிலீவ்னால எல்லாம் நல்லது அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க, எல்லா ஜனங்களும் வாழ்க வாழ்க நம்ம சொல்லுவாங்க, அப்பா நல்லது நடந்தது அப்படின்னு, எல்லாம் நல்லது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜெயசப்தம் வாழ்க வாழ்கிற ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலி எல்லா ஜனங்களிடமிருந்து எல்லா இடத்துல இருந்தும் கேட்க ஆரம்பிச்சது. பிரசாத்திய கம்சம் பிரதிமோச்சிய தேவகி, பிரசாத்திய கம்சம், கம்சனை இப்ப வேற வழி அவன் தானே இல்ல, திடீர்னு சடனா அவன் மனசு மாறி எடுத்துனாக்க திருப்பி தேவகியை பிடிச்சி இது மேல கழுத்து வெட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாருனாக்க, சோ அவனை எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரசாத்திய அவனை ப்ளீஸ் பண்றாங்க. பிரசாத்திய கம்சம் பிரதிமோச்சிய தேவகி மகாயஸ், பிரதிமோச்சனை அவளை விடுவித்து, மகாயசாக சூரசுதஸ்ததானி, சூரசுதகான இந்த ரொம்ப வீரனா இருக்கிற அந்த சூரன்ற வசுதேவரோட அப்பாவுக்கு பேரு சூரசேனன், சூரசேனனுடைய பிள்ளையான வசுதேவர். பிரசாத்திய கம்சன் இவர்தான் கம்சனை ப்ளீஸ் பண்ணினது, தேவகியை விடுவிச்சது. சோ கம்சனை சமாதானப்படுத்தி கம்சனை சந்தோஷப்படுத்தி தேவகியை விடுவிச்சு அந்த சூரசேனனுடைய பிள்ளையா இருக்கிற வசுதேவர் மகாயசாக ஜகாம கேகம் சுஜனானு வர்த்தகா, தன்னுடைய மக்களாலே தொடரப்பட்டவராய் கேகம் ஜகாம தன்னுடைய வீட்டுக்கு போனார். நவோடையா தன்னுடைய புது மனைவியுடன் கூட ஈதபய சரசி, இப்ப அவர்கிட்ட கொஞ்சம் இது இல்ல, ஈதபயா இப்ப கவலையும் பயமும் இல்லாதவராக தப்பிச்சோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கவலையும் பயமும் இல்லாதவராக அவர் என்ன பண்ணார், வேகமாக வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு இந்த 20வது சர்க்கத்துல அது வரைக்கும் நம்ம கதை என்னன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்த சாபம், தேவகிக்கு வந்த சாபம், அந்த சாபம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத அடுத்த 2 அத்தியாயத்துல பார்க்கலாம்.